வணக்கம். அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய நம் காணொளியில் சித்திரை மாதத்தின் சிறப்புகளை பாடுவதுதான் இன்றைய நம் கவிதை. வாருங்கள் கவிதைக்கு செல்வோம். சித்திரை முதல் நாள் தமிழர்களின் திருநாள். சித்திரை திருவிழாக்களின் முத்திரை மாதம். பக்தியும் பரவசமும் பெருகும் மாதம். மதுரை மண்ணில் மக்களின் மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் மாதம். மொழி, மதம், சாதி, சமயம் மறந்து மக்கள் கொண்டாடி தீர்க்கும் மாதம். உலகாலும் உத்தமி மீனாட்சி சொக்கனை மனம் முடித்த மாதம். உலகாலும் உத்தமி மீனாட்சி சொக்கனை மனம் முடித்த மாதம். வைகையாற்றில் மக்கள் வெள்ளத்தில் கள்ளழகர் எழுந்தருளும் மாதம். வைகையாற்றில் மக்கள் வெள்ளத்தில் கள்ளழகர் எழுந்தருளும் மாதம். கடற்கரை மணற்பரப்பிலும் ஆற்றங்கரையிலும் கடற்கரை மணற்பரப்பிலும் ஆற்றங்கரையிலும் முழு நிலவு நாளன்று முகமும் அகமும் மலர மக்கள் கதைகள் பேசி களிப்புறும் மாதம். முகமும் அகமும் மலர மக்கள் கதைகள் பேசி களிப்புறும் மாதம். இறைவனோடும் இயற்கையோடும் மக்கள் இணைந்தே இருக்கும் மாதம். சித்திரை வசந்த காலத்தின் வாசல் திறக்கும் மாதம். சித்திரை வசந்த காலத்தின் வாசல் திறக்கும் மாதம். கொன்றை மலர்கள் பூத்து குலுங்க குயில்கள் கூவி திரிய விழிக்கும் செவிக்கும் விருந்தாகும் மாதம். கொன்றை மலர்கள் பூத்து குலுங்க குயில்கள் கூவி திரிய விழிக்கும் செவிக்கும் விருந்தாகும் மாதம். வேம்பும் மாமரங்களும் பூத்து குலுங்கி உள்ளத்துக்கு பூரிப்பை தரும் மாதம். மழை ஓய்ந்து பனி தீர்ந்து பிணி நீங்க செங்கதிரோன் அனல்கரம் நீட்டி நம்மை காக்கும் மாதம். மழை ஓய்ந்து பனி தீர்ந்து பிணி நீங்க செங்கதிரோன் அனல்கரம் நீட்டி நம்மை காக்கும் மாதம். சித்திரை மாதம் சங்ககாலம் தொட்டே இந்திர விழா என்று மக்கள் இதயம் முழுதும் மகிழ்ச்சி நிரம்ப கொண்டாடிய மாதம். ஆடல் பாடல் என்று ஆடி தீர்த்த மாதம். இன்று சித்திரை திருவிழா சித்திரா பௌர்ணமி என்று கொண்டாடி மகிழும் மாதம். இன்று சித்திரை திருவிழா சித்திரா பௌர்ணமி என்று மக்கள் கொண்டாடி மகிழும் மாதம். சித்திரை மாதம் என்றும் சிறப்பு வாய்ந்த மாதம். சிந்திக்கவும் சிந்தை மகிழவும். சித்திரை மாதம் என்றும் சிறப்பு வாய்ந்த மாதம். சிந்திக்கவும் சிந்தை மகிழவும். முக்கணியும் முழு நிலவும் நம் மனதையும் மணி வயிற்றையும் மகிழ வைக்கும் மாதம். முக்கணியும் முழு நிலவும் நம் மனதையும் மணி வயிற்றையும் மகிழ வைக்கும் மாதம். நன்றி. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.